Hello children, welcome to Time to Learn Easy. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard social science civics 4th unit India's foreign policy இந்த யூனிட்ல part 5 வந்து நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை enable பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பாட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேக் எனி டூ பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபாலோடு இந்தியா டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் நெய்பர்ஸ். ஸோ இது ஒரு கொஸ்டின், தேர்டு டீட்டெயில் கொஸ்டின். அதாவது ரெண்டு முக்கியமான பேசிக் கான்செப்ட் இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடியது என்னது, அதோடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில பேசிக் பிரின்சிபிள்ஸ் வந்து எனது ஃபாரின் பாலிசிஸை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டையும் வந்து தேர்டு டீட்டெயிலுக்காக வந்து என்ன செஞ்சுக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இந்த லெசனோடைய ஃபுல் பார்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். Contemporary context, change and continuity in India's foreign policy. அதாவது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் இப்போ இருக்கக்கூடிய சூழல். ஸோ அதில் வந்து என்ன மாற்றம் நம்ம செஞ்சுருக்கோம், அதை எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறோம், இதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Prioritizing an integrated neighborhood first policy. ஸோ அதாவது ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, அதாவது ஃபர்ஸ்ட் அண்டை நாடுகள் எனது கொள்கை. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். India's foreign policy has always regarded the concept of neighborhood as one of the widening concentric circles around the central axis of historical and cultural commonalities. அதாவது வரலாறு கலாச்சார ஒற்றுமை தன்மைகளை மையமாக கொண்ட அண்டை நாடுகள் அப்படின்ற கருத்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை எப்போவுமே இருந்துட்டு இருக்கு. India gives political and diplomatic priority to her intermediate neighbors and the Indian Ocean Island states such as Maldives. அதாவது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய மால்தீவ்ஸ் அந்த மாதிரியான நாடுகளுக்கும் அரசியல் ராஜதந்திர முன்னுரிமையை வந்து இந்தியா கொடுத்துட்டு வருது. The centrality of neighbors in India's foreign policy stems from the clear understanding that a peaceful periphery is essential for India to achieve her multifarious developmental goals. அதாவது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இந்த அண்டை நாடுகளை மையம் கொண்டது அப்படின்றது பல்வேறு வகையான டெவலப்மெண்டல் கோல்ஸ்னா எனது வளர்ச்சி இலக்குகளை இந்தியா அடைகிறதுக்கு அமைதியான சுற்றுப்புறம் அவசியம் அப்படின்ற ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தி இருக்கு. India provides neighbors with support as needed in the form of resources, equipment and training. அதாவது இந்தியா வந்து தன்னுடைய அண்டை நாடுகளுக்கு தேவையான ஆதரவன எனது ரீசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் எனது வள ஆதாரங்கள், சரியா, அப்புறம் வந்து எனது எக்யூப்மெண்ட்ஸ்னால் எனது கருவிகள், அப்புறம் வந்து எனது பயிற்சி, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ட்ரைனிங், இது மூலமாக எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, கொடுத்துக்கிட்டு இருக்கு. கிரேட்டர் கனெக்டிவிட்டி அண்ட் இன்டெகிரேஷன் இஸ் ப்ரொவைடட் ஸோ அஸ் டு இம்ப்ரூவ் த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ், பீப்புள், எனர்ஜி, கேபிட்டல் அண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது பொருள்கள், மக்கள், ஆற்றல், மூலதனம், தகவல்கள் இதெல்லாம் எளிதாக வந்து போகிறத வந்து எனது மேம்படுத்துறதுக்காக மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு இந்தியா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட். பிரிட்ஜுன்னு சொன்னால் என்னது, ஒரு பாலமாக இருக்கிறது, இணைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது அரச தந்திரம் ராஜதந்திரம் அப்படின்னு சொன்னோம்ல டிப்ளமசி. ஸோ அதையும் வந்து எனது வளர்ச்சியை இணைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒன் ஆஃப் த மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஹேஸ் பீன் டு லிவரேஜ் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப் ஃபார் இந்தியாஸ் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட். அதாவது இந்தியாவுடைய உள்நாட்டு முக்கிய வளர்ச்சி மேம்பாட்டுக்கு சர்வதேச ஒத்துழைப்பை பெறுறது வந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில நோக்கங்கள்ல முக்கியமான ஒன்றா விளங்குது. This includes improving technological access, sourcing capital,
கெய்னிங் மார்க்கெட் ஆக்சஸ் அண்ட் செக்யூரிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எனது டெக்னாலஜிக்கல் ஆக்சஸ், அதாவது தொழில்நுட்பத்தில் வந்து வளர்ச்சி கிடைக்கிறத இது பண்ணுறது. அப்புறம் வந்து சோர்சிங் கேபிட்டல் அப்படின்னு சொன்னால் எனது மூலதனம் அதை வந்து பெறுறது. அப்புறம் கெய்னிங் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்னா சந்தை, மார்க்கெட், நம்ம பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுடைய மார்க்கெட்டு, சந்தை வந்து எனது மற்ற கண்ட்ரீஸ்லேயும் இது பண்ணுறது, வாங்குறது. ஸோ இந்த அப்புறம் இயற்கை, நம்முடைய நாட்டோட இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது தேர்ட் பாயிண்ட். ஸோ நம்ம டீட்டெயிலுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட் போதும், 2 பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது a gradual transition from look east to act east policy. அதாவது லுக் ஈஸ்ட்னா கிழக்கை நோக்கு, நம்ம ஃபஸ்ட்டு சைனாக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பாலிசியிலிருந்து ஆக்ட் ஈஸ்ட், அதாவது கிழக்கு செயல்பாடு அப்படின்ற ஒரு கொள்கைக்கு படிப்படியாக எப்படி மாறுச்சு. சவுத் ஈஸ்ட் ஏஷியா பிகின்ஸ் வித் நார்த் ஈஸ்ட் இந்தியா. அதாவது வடகிழக்கு இந்தியாவிலிருந்து தான் வந்து எனது சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது தென்கிழக்கு ஆசியா வந்து தொடங்குது. Myanmar is our land bridge to the countries to the association of the Southeast Asian nations. அதாவது இந்த மியான்மர் தான் இந்தியாவுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நாடுகளுடைய கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் ஒரு பாலமாக நடுவில் இருந்துக்கிட்டு இருக்கு. The purpose is to ensure a stable and multipolar balance of power in the Indo-Pacific and to become an integral part of Asia. ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆசியாவுடைய ஒருங்கிணைஞ்ச பகுதியாக இருக்கிறதோட இந்தோ பசிபிக் ரீஜியனில் ஒரு நிலையான மல்டி ஃபங்க்ஷனல் ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு சமநிலையை வந்து உருவாக்குறது தான். திஸ் பாலிசி எம்பசைஸ் மோர் ப்ரொடக்டிவ் ரோல் ஃபார் ஏஷியன் அண்ட் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். அதாவது இந்த கொள்கை வந்து ஏஷியா அப்புறம் எனது ஈஸ்ட் ஏஷியா நாடுகளுக்கிடையே ஒரு ஆக்கப்பூர்வமான பங்கை வந்து வலியுறுத்துது. The 3 big elements in our eastern policy are stronger emphasis on physical connectivity, commercial and security related. So இந்த ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு 3 முக்கிய எனது கூறுகள், எனது அந்த கிழக்கு நோக்கு பாலிசியோட 3 முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், எனது ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி அப்படின்னா வலிமையான நிலப்பரப்பு இணைப்பு, அந்த லேண்ட் ஏரியா வந்து ஸ்ட்ராங்காக வந்து கனெக்டாக இருக்கிறது. அப்புறம் வந்து எனது கமர்ஷியல் அப்படின்னு சொன்னால் எனது வாணிகம், செக்யூரிட்டினா பாதுகாப்பு. ஸோ இது தொடர்பானவை தான். அடுத்தது எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி. Currently, India's political moves are being influenced by economic imperatives. அதாவது இப்போ வந்து இந்தியாவுடைய அரசியல் இதில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பொருளாதார காரணி வந்து என்னது, எக்கனாமிக் விஷயம் தான் அரசியலில் வந்து எனது ஒரு முக்கியமான காரணியாக அதோடைய செல்வாக்கை செலுத்திக்கிட்டு இருக்குது. அரசியலில் பணம் தான் வந்து விளையாடுது, அதை தான் சொல்லுது. மெனி நேஷன்ஸ் ஆர் மூவிங் டு ஃபோர்ஜ் பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா. அதாவது நிறைய நாடுகள் வந்து இந்தியா கூட்ட வந்து ஒரு சிறந்த வந்து நட்புறவை வந்து வச்சுக்க விரும்புது. ஆக்சலரேட்டட், பேலன்ஸ்ட் அண்ட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் இந்தியாஸ் பிரைமரி கோல். அதாவது நல்ல விரைவான, சமமான, அப்புறம் எனது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து இந்தியாவுடைய முதன்மை குறிக்கோளாக இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா அச்சீவ்ஸ் திஸ் பை என்ஷூரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் பை லெவரேஜிங் த நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப் டு அப்டெயின் ஆல் தட் இஸ் நீடட் டு ஃபியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், மார்க்கெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, லிங்கேஜ், மொபிலிட்டி ஆஃப் பர்சனல், ஃபேர் குளோபல் கவர்னன்ஸ் அண்ட் ஸ்டேபிள் அண்ட் ஃபேர் என்வாயர்மெண்டல் கண்டக்டிவ் ஃபார் growth. அதாவது நம்முடைய நாடு வந்து சர்வதேச பங்களிப்பை வந்து மேம்படுத்துறது மூலமாக அமைதி, பாதுகாப்பை உறுதி செய்யுது. ஸோ இது அடைகிறதுக்கு என்னென்ன தேவை? பொருளாதார வளர்ச்சி, மார்க்கெட்டு, சந்தை, அப்புறம் மூலதனம், தொழில்நுட்பம், அப்புறம் வந்து எனது லிங்கேஜ் அப்படின்னு சொன்னால் எனது மரபு பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிணைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் மொபிலிட்டி ஆஃப் பர்சனல் அப்படின்னு சொன்னால் எனது பணியாளர் தினர். அப்புறம் ஃபேர் குளோபல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொன்னால் நியாயமான உலகளாவிய நிர்வாகம். ஸோ அப்புறம் அண்டு
ஃபார் கண்டக்டிவ் growth. ஸோ இந்த மாதிரி வந்து எனது ஒரு நிலையான நியாயமான வளர்ச்சிக்கு வந்து உகந்த சூழல் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கப்படுது. இந்தியா as a லீடிங் பவர். ஸோ வழிகாட்டக்கூடிய சக்தியா இந்தியா எப்படி இருக்குது? இந்தியா இஸ் த மெம்பர் ஆஃப் த G20, த ஈஸ்ட் ஏஷியா சமிட் அண்ட் த பிரிக்ஸ் coalition, a testament to its status as a large country with a fast growing economy. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, G20, பிரிக்ஸ், அப்புறம் எனது சவுத் ஈஸ்ட் ஏஷியா சமிட், இதுல எல்லாம் இந்தியா வந்து மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் எல்லாம் வந்து இந்தியா மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்கிறது வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. இது வந்து எனது இந்தியா வந்து எனது ஒரு லீடிங் பவராக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்தியா ஆஸ்பைர்ஸ் ஃபார் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் ஆன் த UN செக்யூரிட்டி கவுன்சில். அதாவது அதே நேரத்தில் வந்து இந்தியா வந்து எனது ஐநா சபையோடைய UN செக்யூரிட்டி கவுன்சில்னா எனது பாதுகாப்பு சபை, இதுலேயும் ஒரு நிரந்தரமான உறுப்பு நாடாக வந்து இந்தியா இருக்கிறதுக்கு விரும்புது. ஆஸ்பயர் அப்படின்னு சொன்னால் எனது இருக்கிறதுக்கு விரும்புது. அண்ட் இந்தியா நவ் ஹேஸ் அன் இன்க்ரீசிங் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் ஆர் anchored in different parts of the world and which stem from a wide range of factors such as the need to secure energy, vital natural resources, the imperative of maintaining open shipping lanes, seeking investments and trade opportunities overseas, and the need to secure trade access. அதாவது வந்து எனது இந்தியா வந்து எனது இப்போ இருக்கக்கூடிய அதிகரிச்சுக்கிட்டு வரக்கூடிய இந்த நவீன உலகோடைய பல பகுதிகளில் வந்து எனது இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதோடைய காலை பதிச்சிருக்கு. அப்புறம் எனது ஆற்றல் வளம், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, அவசியமான கப்பல் வழித்தடங்கள் இதெல்லாம் திறக்கிறது, பராமரிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகளை எல்லாம் வந்து எதிர்நோக்கிறது. அதை மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்புறம் கடல் கணத வாணிகம் பண்ணுறது, அப்புறம் வணிகத்துக்கான வந்து எனது ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு அதை வந்து பெறுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னால இந்தியா வந்து எனது ரொம்ப முன்னேறிக்கிட்டே வருது. அடுத்தது வந்து என்னது, டிஃபரன்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி. இது வந்து தேர்டு 2 மார்க் கொஸ்டின்மா. அதாவது இந்தியாவுடைய டொமஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொன்னால் என்னது, உள்நாட்டு கொள்கை, ஃபாரின் பாலிசின்னா என்னது, வெளியுறவு கொள்கை. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்னது? ஸோ டொமஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்ப்போம். டொமஸ்டிக் பாலிசி இஸ் த நேஷன்ஸ் பிளான் ஃபார் டீலிங் இஷ்யூஸ் வித்தின் இட்ஸ் ஓன் நேஷன். அதாவது உள்நாட்டு கொள்கை அப்படின்றது ஒரு நாடு தன்னுடைய நாட்டுக்கு உள்ள விவகாரங்கள் தொடர்பாக கொண்டுள்ள ஒரு கொள்கை. ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொன்னால் ஃபாரின் பாலிசி இஸ் த நேஷன்ஸ் பிளான் ஃபார் டீலிங் வித் அதர் நேஷன்ஸ். அதாவது வெளியுறவு கொள்கைங்கிறது ஒரு நாடு மற்ற நாடுகள் கிட்ட கொண்டுள்ள விவகாரங்கள் தொடர்பான விஷயம்தான் ஃபாரின் பாலிசி. அடுத்தது டொமஸ்டிக் பாலிசின்னா இட் இன்க்ளூட்ஸ் லாஸ் ஃபோக்கஸிங் ஆன் டொமஸ்டிக் அஃபேர்ஸ், சோஷியல் வெல்ஃபேர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், சிவில் ரைட்ஸ், எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். அதாவது இது வந்து எனது உள் விவகாரங்கள், அதாவது டொமஸ்டிக் அஃபேர்ஸ்னா உள் விவகாரங்கள், அப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் அதாவது என்னது குடியியல் உரிமைகள், அதாவது மக்களுடைய உரிமைகள், அப்புறம் பொருளாதார விவகாரங்கள், அப்புறம் சமூக பிரச்சனை, இதையெல்லாம் மையமாக கொண்ட ஒரு சட்டங்களை உள்ளடக்கினது தான் வந்து எனது இன்க்ளூட்ஸ் லாஸ். ஸோ இதை தான் வந்து எனது டொமஸ்டிக் பாலிசி. ஸோ ஃபாரின் பாலிசியில் என்னென்னா ட்ரேட், டிப்ளமசி, சாங்ஷன்ஸ், டிஃபென்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் குளோபல் என்வாயர்மெண்ட்ஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. அதாவது வாணிகம், டிப்ளமசின்னா எனது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் எனது தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு, உளவுத்துறை, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் எனது உளவுத்துறை, சரியா. அப்புறம் உலகளாவிய சூழலை தான் எனது குளோபல் என்வாயர்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து எனது வெளியுறவு கொள்கையோடைய முக்கியமான விஷயங்களாக சொல்லப்படுது. ஸோ முடிவுரை என்ன கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டுடே இந்தியா ஹேஸ் formal diplomatic relations with most of the nations, besides being the world's second most populous country, largest diplomacy and one of the fastest growing country. அதாவது இன்னைக்கு வந்து இந்தியா வந்து உலகில் வந்து ரொம்ப நிறைய நாடுகள்கிட்ட வந்து ஒரு ஃபாரின் என்னது தூதரக இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, உறவுகளை வந்து வச்சிருக்கு. அதாவது உலகில் ரெண்டாவது மிகப்பெரிய என்னது செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, அதாவது ரெண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகை
அதிகம் உள்ள ஒரு நாடாகவும் இருக்குது. அப்புறம் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு, வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாட்டில் ஒன்று. இந்த மாதிரி நிறைய அம்சங்களை இந்தியா வந்து என்ன செஞ்சிருக்கு, கொண்டிருக்கு. தோ இந்தியா இஸ் நாட் இன் எனி மேஜர் மிலிட்ரி அலையன்ஸ், அவர் ரிலேஷன்ஸ் வித் த மேஜர் பவர்ஸ் ஹேவ் அக்வர்ட் எ ஸ்ட்ராட்டஜிக் டெப்த். அதாவது இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டோடையும் ஒரு இராணுவ கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பெரிய நாடுகள் கிட்ட போர் திறன் சார்ந்த ஒரு ஆழமான உறவை தான் இந்தியா வந்து கொண்டிருக்கு. டக்குன்னு இந்தியாவுக்கிட்ட எந்த ஒரு பெரிய நாடும் வந்து மோதுற அளவுக்கு ஒரு பகையை வளர்த்துக்கிட்டு இந்தியா இல்லை. அவர் காமன் ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம் இஸ் எ பர்டிகுலர் எலிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். முக்கியமாக வந்து இந்தியாவுக்கு மற்ற நாடுகள் வந்து பெரிய சக்திகள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக விஷயம் என்னன்னா, தீவிரவாதத்துக்கு எதிரான நம்முடைய பொதுவான போராட்டம் அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பலமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா has sought to achieve its security and socio-economic advancement while at the same time working for peace, freedom, progress and justice to all nations and peoples. அதாவது இந்தியா வந்து தன்னுடைய பாதுகாப்பு, சமூக பொருளாதார முன்னேற்றங்களை அடைகிறதுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அதே சூழ்நிலையில் எல்லா நாட்டு மக்களுக்கும் அமைதி, சுதந்திரம், முன்னேற்றம், நீதி இதையும் வந்து இந்தியா விரும்புது. ஸோ அதுக்காக இந்தியா என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதுக்கு இந்தியா ரெடியாக இருக்கு. Thus India adheres to the foreign policy principle that in international relations there is no permanent friend and no permanent foe, only the interests are permanent. அதாவது இந்தியா வந்து சர்வதேச விவகாரங்களில் வந்து ஒரு நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் இல்லை, நலன்கள் மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்ற ஒரு வெளியுறவு கொள்கையை வந்து இந்தியா பின்பற்றிக்கிட்டு இருக்கு. நியூ சேலஞ்சஸ் ஃபோர்ஸ்ட் இந்தியா டு அட்ஜஸ்ட் டு நியூ ரியாலிட்டிஸ். அதாவது புதிய சவால்கள் வந்து புதிய உண்மைகளுக்கு ஏற்ப அமைச்சுக்கிறதுக்கு வலியுறுத்தப்படுது. Even then, basic framework of its foreign policy remained more or less the same. ஸோ அப்படி இருந்தால் கூட அதோடைய வெளியுறவு கொள்கையுடைய அடிப்படை கட்டமைப்புங்கிறது இந்தியாவோடது மாறாமலே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். which minister plays a vital role in molding foreign policy of our country? External Affairs Minister. The Panchsheel Treaty has been signed between India and China. Which article of Indian Constitution directs to adopt foreign policy? Article 51. Apartheid is a policy of racial discrimination. A agreement signed by India and China in 1954 related to the 5 principles of coexistence, which is not related to our foreign policy, colonialism. Which of the following country is not the founder member of NAM? Pakistan. Find the odd one. Diplomacy. Non-alliance means none of the above. Non-military issues are all the above. India conducted its first nuclear test at Pokhran. At present, our foreign policy acts as a means to generate dash for domestic growth and development. என்னது inward investment, அப்புறம் business and technology. ஓகேமா, inward investment, business and technology. Next, diplomacy is the instrument for implementing foreign policy of a state. Non-alignment was India's policy in the face of the bipolar order of the Cold War. Our tradition and national ethos is to practice disarmament. ஸோ அடுத்தது வந்து கொஸ்டின் என்னதுன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ 1 2 3 4 எல்லாமே சேர்ந்து வருது. அதாவது ஆர்டர் வரிசையாக என்னென்ன ஆர்டர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளது வரும், அடுத்து தேர்டு வரும், அடுத்து ஃபோர்த்து வரும், அடுத்து தான் லாஸ்டில் தான் செகண்ட் உள்ளது வரும். சரியா? ஸோ இயர் வைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அபவுட் நேம். ஸோ இதில் செகண்டு நேமை பற்றி சொல்லாதது வந்து செகண்ட் பாயிண்ட் மட்டும்.
ஜாயினிங் மிலிட்ரி அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் இருக்குதுமா, அதனால தான் அது வந்து இதுக்கு ரிலேட்டடாக இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டூரிங் கோல்டு வார் அதில் வந்து ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு, தேர்டு சி வந்து ட்ரூ. அடுத்தது அசர்ஷன் ரீசனிங் அதில் வந்து ஆப்ஷன் சி, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் ராங். ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. அடுத்தது அவாய்டன்ஸ் ஆஃப் மிலிட்ரி பிளாக்ஸ் வாஸ் நெசசிட்டி ஃபார் இந்தியா ஆஃப்டர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் பிகாஸ் இந்தியா ஹேட் டு ரெடீம்டு ஃப்ரம் ஆல் த எபவ் வரும். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இந்தியன் ஓசன் ஐலாண்ட், மால்தீவ்ஸ், லேண்ட் பிரிட்ஜ் டு ஏஷியன், மியான்மார், பஞ்ச்ஷீல் 1954, ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸ் 1955, வேர்ல்டு பீஸ் ஃபாரின் பாலிசி. ஸோ அவ்வளோதாம்மா, இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ சில்ட்ரன்.